to Tamil Gospel Tabernacle channel. 2 நாளாகமம் 20:26. ஒரு பெரிய யுத்தம் முடியுதுங்க. 3 விதமான சக்தி போராடுது. அம்மோன், அடுத்து சேயீர், அடுத்து மோவாப். 3 சக்தி போராடுது. இப்போ பாடி துதிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு முடித்த உடனே அப்படி வீட்டுக்கு போகல. ஜெயிச்சு முடித்த உடனே அவர்கள் பாதி துதி செய்ய தொடங்கின போது யுத்தத்தை கத்த தொடங்கி ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்போ ஜெயம் கிடச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே ஜனங்களெல்லாம் எங்கே வந்து சேர்ந்தாங்க? ஒரு மாதமெல்லாம் கத்தர் உன்னை நடத்தினார். நீ தேவ சமூகத்தில் வந்து இந்த பெராக்காவில் என்ன செய்யணும்? கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். படுத்துக்கூடாது. ஒரு மாதங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தேவ சமூகத்தில் நீ வந்து உட்காந்து கிடக்கணும் ஒரு மாதமெல்லாம். அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. 31 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெயிச்ச உடனே அந்த ஜனங்க எங்கே வந்தாங்க? 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதுதான் நம்முடைய கடமை, அதுதான் நம்முடைய ஊழியம். இன்னைக்கு நம்மில் அநேக அந்த வேலையை செய்கிறதில்லை. அதுதான் பிரச்சனையே. நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அவ்வளவு தேவனத்திலிருந்து மறுபடியும் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். புரியுதா? இந்த மாதத்தில் ஃபுல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உனக்கு எரிகோ கோட்டை விழுந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. சொல்லுங்கள். எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? துதிக்கணும். அவனை விழும். இந்த மாதம் நீ ஃபுல்லாக இப்போ இந்த கடைசி டைம் ஃபுல்லாக ப்ரைஸிங்கில் கொண்டு அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மாதம் உனக்கு இருக்கிற முன்னால் இருக்கிற எரிகோ கோட்டையெல்லாம் நெஞ்சிக்கிட்டே இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பெற்றுக்கொள்ள தெரியல, அந்த ஃபார்முலா தெரியல. அதுதான் பிரச்சனை. ஜெயத்தின் ஃபார்முலா நமக்கு தெரியல, விடுதலை ஆசீர்வாதத்தின் ஃபார்முலா நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? கிடைச்ச பிறகு துதிக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, கிடைக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அதுக்காக நாம் துதிக்க வேண்டியது கடமை. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பார்த்தீங்களா? எல்லாரும் ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் பூரிகை தார தப்பட்டெல்லாம் அடித்து கத்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி சோத்திரிக்கையில் என்ன நடந்துச்சு? கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஸ்தோத்திரிக்கையில் என்ன நடந்துச்சு? கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது, நிறையப்பட்டது. அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு துதியில. துதி நாவி. துதி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. துதிக்கலன்னா நீ நிர்வாணி. துதி என்னது? சொல்லுங்க. துதி என்னது? அது ஒரு ஆடை. வாசிங்க. துதியின் உடை. துதி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. நீ என்னைக்கு துதிக்கலையா அன்னைக்கு நிர்வாணின்னுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ இந்த மாதத்தில் கத்தர் உங்களை பல விதங்கள் நடத்தியிருப்பார். தேவ ஜனங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் ஒரு 10 இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 10 காரியம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் எதுக்காக பண்ணணும்? நாட்கள் நீடிக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஆதியாகமம் 14:20. ஆதியாகமம் 14:20. யாரு? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதல் ஸ்தோத்திரம் இது. இந்த மாதத்தில் கத்தர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தாரா அப்படின்னா நீ என்ன செய்யலாம்? இது யார் சொல்ற வார்த்தை?
மெல்கிசேதேக் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆசாரியன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதியின் ராஜா சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தின் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, எருசலேமின் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை. மெல்கிசேதேக் அவன் சொல்கிறான், உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு வேளை தெரியாது, ஆனால் இந்த மாதத்தில் உனக்கு விரோதமான எத்தனையோ சத்துருக்களை கர்த்தர் அழிச்சிட்டார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சில யுத்தங்கள் நமக்கு முன்னால் வரும், சில யுத்தங்கள் நம்முடைய யுத்தங்கள் தான், சில யுத்தங்கள் நமக்கு முன்னால் வரும், நம்ம யுத்தம் பண்ணணும். சில யுத்தங்கள் நமக்கு மேற்கொள்ள முடியாத யுத்தங்களை யாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி யார் ஜெயிக்கிறா சொல்லுங்க? ஆண்டவர் அந்த யுத்தத்தை எடுத்துக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இந்த யுத்தம் சொல்லுங்க, இந்த யுத்தம் என்ன கிடையாது, இது இல்லை, நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம யுத்தம் தான் அது. நம்மளால் முடிஞ்ச யுத்தத்தை மட்டும்தான் கர்த்தர் நம்ம முன்னால் கொண்டு வராது. நமக்கு முடியாத யுத்தத்தை யார் பார்த்துக்கிறா? அவர் பார்த்துக்குவார். இதுதான் உண்மை. அதனால தான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேங்கிறார். முடிஞ்ச யுத்தத்தை மட்டும்தான் நம்மகிட்ட கொண்டு வருவார். உனக்கு அந்த யுத்தத்தில் நிற்க முடியும் அப்படின்னு கிருபை இருக்கா, உனக்கு ஜெபிச்சிருவியா, நீ தாக்கு பிடிச்சிருவியா, நீ வின் பண்ணிடுவியா அப்படிங்கிறத பார்ப்பார். உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, உனக்கு அளிக்கப்பட்ட அழைப்பு, உனக்கு அளிக்கப்பட்டதான வல்லமை, இந்த அபிஷேகத்தில் இப்போ இருக்கிற பரிசுத்தத்தில் இவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னா அந்த யுத்தத்தை உனக்கு முன்னால் கொண்டு வருவார். நீ ஈஸியாக அடிப்ப. உனக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சா ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு யார் நிற்பா? தெய்வம் முன்னால் நின்று அடிப்பார். இதுதான் சத்தியம். முதலாவது, ஒன்று, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆதியாகமம் 24:27. திரும்பி அவன் சொல்றான், என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்றான், கிருபையை விளக்கவில்லை, உண்மையை விளக்கவில்லை, என்னை விட்டு நீக்கவில்லை, ஆபிரகாமை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதத்தில் கிருபை நீங்கிருந்தா என்ன இருக்கும்? ஆண்டவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தன்னுடைய உண்மையை உன்னை விட்டு என்ன செய்யலை, நீக்கலை. நீக்கிருந்தாருன்னா கிளாஸ் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ்ட். கிருபை நீக்கப்பட்ட மனுஷன் யாரு? சவுல். முடிஞ்சு போச்சா? தற்கொலையில் தான் போய் நின்றுச்சு. அதுவும் ஜெயமாக முடியலை, ஒருத்தன் கொலை செஞ்சு தான் முடித்தான். தற்கொலையாக போய் அதுவும் முடியாமல் போய் கொலையில் தான் முடிஞ்சுது அவன் வாழ்க்கை. தயவு செய்து நாம் அப்படி போகக்கூடாது. அந்த எலியாசர் சொல்கிறான், ஓ ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் என் எஜமானை விட்டு கிருபையை நீக்கவில்லை, அவருடைய உண்மையை அவரை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை நம்ம விட்டு நீக்காமல் இருந்தார். இதெல்லாம் பெரிய சாதனைகள், கிருபையின் சாதனை. நீக்கியிருந்தாருன்னா முடிஞ்சுது. ஒரு செகண்ட் தாங்க, பட்டுன்னு தட்டிட்டு போயிடுவான் பிசாசு, தள்ளி விட்டுருவான். ஒரு செகண்டில் உன்னுடைய அபிஷேகம் போயிடும், உன்னுடைய வாழ்க்கையே போயிடும். ஆண்டவர் தன்னுடைய உண்மையை நீக்கவில்லை. நாம் உண்மையில்லாவிட்டாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். அவர் சொன்னதில் இதுவரைக்கும் மாறினதே கிடையாது. சொன்னது தான். ஒரு விசை சொன்னார், அவருடைய வார்த்தைகள் மாறுறதே இல்லை. ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாம்கிட்ட சில புத்தியினங்கள் வந்துச்சு, பலவீனங்கள் வந்துச்சு, மதியினங்கள் வந்துச்சு, அறிவீனங்கள் வந்துச்சா இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு கிருபையை நீக்கவில்லை, தன்னுடைய உண்மையை அவனை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் தன்னுடைய கிருபையையும் தன்னுடைய உண்மையையும் நம்மை விட்டு நீக்கலை. அந்த நன்றி, அந்த தன்மையை உணர்ந்தீங்கன்னா நான் கொடுக்குற டயத்தில் நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு சொன்னீரே. அதனால தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது மோசே சொல்லுவான், இப்படி சொன்னீரே, எதை
அவருக்கு ரிமைண்டர் கொடுப்பான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீரே, விடமாட்டான். சொன்னீரே சொன்னீரேனே அவரை ஒரு வழி பண்ணிடுவான். நாமும் அதை சொல்லணும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னுடைய சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்மா விரோதத்துக்கு, சரீரத்துக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு, ஜீவியத்துக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு விரோதமாக எழும்பின வல்லமே என் கையில் ஒப்பு கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நான் உண்மை இல்லாவிட்டாலும் உம்முடைய உண்மை என்னை விட்டு நீக்கவில்லை, உம்முடைய கிருபை என்னை விட்டு நீக்கவில்லை. உங்களை எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. நம்ம எல்லாம் 10 மணிக்கே தூங்கி பழகினவங்க, அதனால் நமக்கு எல்லாருக்கும் இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. ஆதியாகமம் 24:48. நேர்வழியாய் நடத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சுத்த விட்டார் பாருங்க. சுத்தினா ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் சுத்தினா? 40 வருஷம். ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஒழுங்கா போனா எத்தனை நாள்ல போயிடலான்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு கணக்கு போட்டு. ஒரு ஆள் சொல்லுது 11 நாள்ல போயிடலான்னு, ஒரு ஆள் சொல்லுது 40 நாள்ல போயிடலான்னு. விட்டா அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகலாம். ஆனால் அவங்கள விட்டு அவங்க பண்ண தப்புனால, தெளிவாக இல்லாதனால, வணங்காக்களத்துள்ள ஜனங்கள், இருதய கடினமுள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எங்கே விட்டார்? இப்படியே சுத்த விட்டாருங்க. நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் பிரயாணம் மேப்பை போய் பாரு. அது போகும், அது இப்படியே போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி சுற்றிகிட்டே தான் இருக்கும். கிராஸ் ஸ்ட்ரைட்டாக போகாது. ஆனால் எலியாசர் சொல்கிறான், கர்த்தர் என்னைய சுத்த விடலை, எங்கே கொண்டு வந்துட்டாரு? நேர் வழியாக கொண்டு வந்துட்டார். நேர் வழியாக சியோனுக்கும் எருசலேமுக்கும் தேவன் நம்மை கொண்டு போகிறார். இந்த வனாந்தரத்தில் ஊர் சுத்த விடலை, கரெக்டாக கொண்டு வந்து தன்னுடைய சபையில் கொண்டு வந்து நிப்பாட்டார். மணவாட்டி சபையில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த சபை இந்த சபையெல்லாம் ஊர் கூட சுற்றலை. அந்த ஊழியம் இந்த ஊழியம் அதுக்கெல்லாம் நம்ம போகல. ஒரு சகோதரன் 5வது ஞானசானம் எடுத்தார். அவர் எத்தனாவது ஞானசானம்? 5. பிறந்தது CSI. திரும்ப ஒரு சபைக்கு போயிருக்காரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்குன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. திருப்பி அதுக்கு பிறகு அவர் எங்கே வந்திருக்காரு? இன்னொரு சபைக்கு போயிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், இங்கே நீங்கள் ஞானசானம் எடுத்தால் தான் பரலோகம் போவேன். அங்கே எடுத்துட்டா. 4வது 7th டேல வேலைக்கு போனான். அவங்க சொன்னாங்க, நீ எங்கே எடுத்து இல்லை 7th டேல ஞானசானம் எடுத்தால் உனக்கு வேலை தரேன். மதுரை மாப்பாளையம் 7th டே ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துட்டார். அங்கே ஞானசானம் எடுத்தாச்சு. அது நான் பொன்னகரத்தில் இருக்கும்போது என்கிட்ட வராரு. அப்போது சத்தியம் தெரிஞ்சிருச்சு, பரலோகம் போகணும், என்ன பண்ணது தெரில. அப்போ ஞானசானன்னு வந்து நிற்கிறார். நான் சொன்னேன், இவ்வளோ நாள் ஞானசானம் எடுக்கலேன். அந்த பிள்ளைங்க சொல்லுங்க, டேடியை கேளுங்க, எத்தனாவது ஞானசானன்னு கேளுங்க. யார் சொல்கிறா? அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லுது, டேடியை கேளுங்க எத்தனாவது ஞானசானம். நான் சொன்னேன், இது என்னடா இது? சரி 1 or 2 இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா RCயில் எடுத்திருப்பாங்க, CSIயில் எடுத்திருப்பாங்க, இல்லை இந்த பிரதரன் சர்ச்சிலெல்லாம் விளங்க புரியாமல் சத்தியங்க தெரியாத நாட்களில் எடுத்திருப்பாங்க. இவர் 5வது நாள். எப்படி இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் எடுப்பாங்க, சுற்றி 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 சுற்றி. ஆனால் அவன் சொல்கிறான், என்னை நேர்வழியாக நடத்தினார். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தாரா? கிருபைக்கு நேர, பரிசுத்தத்துக்கு நேர, விசுவாசத்துக்கு நேர, தேவ அன்புக்கு நேர, பிரதிஷ்டைக்கு நேர, பரலோகத்துக்கு நேர, சத்தியத்துக்கு நேர, உபதேசத்துக்கு நேராக கர்த்தர் உன்னை கரெக்டாக கொண்டு போனாரா? இல்லை நீ பாட்டுக்கு சுற்றி கிடந்தியா இந்த மாதம் முழுசும்? கர்த்தர் உன்னை எப்படி டைவர்ட் பண்ணிட்டாரா? இல்லை கரெக்டாக டைரக்டாக கொண்டு வந்துட்டாரா? கர்த்தர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அடுத்ததாக யாத்திராகமம் 18:10. எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? சோதரம். திரும்பி வாசிங்க. எகிப்தியரின் கைக்கும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்கிறாங்க. முதலாவது எகிப்தின் கை, 2வது பார்வோனின் கை.
2 கை. அது என்ன எகிப்தின் கை, பார்வோனின் கை? ரெண்டும் ஒன்று தானே? இல்லை, ரெண்டுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. எகிப்தின் கைங்கிறது அடிமைத்தனம், பார்வோனுடைய கை என்பது இருதய கடினம். பார்வோன் எப்படிப்பட்டவன்? என்ன நடந்தாலும் அசைய மாட்டாங்க, கல்லு. அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், பிள்ளை செத்துச்சு, திருந்தினானா? மூத்த பிள்ளை செத்து போச்சுங்க, தலைச்சன் செத்து போயிட்டான், திருப்பியும் அதே மாதிரி தான் பின்னாலாம் வருவாங்க. செத்தாதான் முடிவுங்கிற மாதிரி வந்து விழுறான், சாவுறான். கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை எகிப்தின் கையிலிருந்து விடுவித்தார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பாவ சுபாவங்கள், விட முடியாத சுபாவங்கள், வருஷக்கணக்காக 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த எகிப்தின் கைக்கு தேவன் ஜனங்களை விடுவித்தார். நீ பிறந்ததுலேருந்து சில கேரக்டர்லேருந்து உனக்கு விடுதலை கிடைக்காம இருக்கும், சில பழக்க வழக்கங்கள்லேருந்து உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும், சில புத்தியீனமான காரியங்கள் உனக்குள்ளே கண்டினியூவாக அப்படியே இருக்கும், பான் நேச்சர் மாதிரி உள்ளே இருக்கும். ஜென்ம சுபாவம், பெய்தடக்கிறதுக்கு அடுத்தது லௌகிக்க சம்பந்தமான பல பழக்க வழக்கங்கள் உனக்குள்ளே இருக்கலாம். எகிப்தின் கை. ஆனால் கர்த்தர் அந்த ஜனத்தை எகிப்தின் கைக்கு தப்புவித்தார். எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு, பின்னால் யார் வந்துட்டா? எகிப்தை விட்டாச்சு, ஊரை விட்டு வெளியே வந்துட்டானுங்க, அந்த எல்லையவே விட்டு வெளியே வந்தாச்சு, செங்கடல்கிட்ட வந்தாச்சு. யார் வரல? யார் விடல? யார் விடல? பார்வோன் விடலை, பின்னால தான் வரான், நாய் மாதிரி பின்னாலேயே வராங்க. அவன் என்ன சொன்னான்? வாசிங்க, அவன் என்ன சொன்னான்? நான் தொடருவேன். அவர் சொல்றாரு பாருங்க, அவனுடைய கற்பனையை பாருங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், எப்படி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க. விட மாட்டேன், பிடிப்பேன், கொன்றுவேன், அழிச்சிடுவேன், ஊன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தான். கர்த்தர் பார்த்தாரு, பார்வோனின் கையிலிருந்து தப்பு வச்சுட்டார், அழிச்சிட்டார், அவன் ஒன்றுமில்லாம ஆக்கி விட்டார். இந்த மாதம் உனக்கு விரோதமாக ஒருவேளை உனக்கு தெரியாமலே பலவிதமான வல்லமைகள் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கும். பல வல்லமைகள். உன்னை வியாதியில் படுக்க வச்சிடணும், காலி பண்ணிடணும், உன் சமாதானத்துக்கு எடுத்துடணும், இந்த மாதத்தில் உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்திடணும், உன்னுடைய பிரதிஷ்டையை உடைச்சிடணும். பிசாசு பயங்கரமாக டார்கெட் போட்டு வந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அதுலேருந்தெல்லாம் அழகாக அப்படியே அழகாக அவனைய தப்பு வச்சு இன்றைக்கி 31ஆம் தேதி கடைசி நிமிடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டார. அப்போ நீ சொல்லலாம், பார்வோனுடைய கைக்கும் எகிப்தின் கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்த கர்த்தருக்கு சோத்திரம். அந்த ஜனங்க அந்த செங்கடலை கடந்த உடனே ஆடினாங்க பாருங்க, ஆட்டம், பயங்கர பாட்டு, பயங்கர ஆட்டங்க. ஏனால்தான் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சரியான பாட்டு. சும்மா மெரியாம் ஆடின ஆட்டத்துக்கு கணக்கே கிடையாது, அப்படிதானே? தம்பூர் அடிச்சு சும்மா பயங்கரமா ஆடினான். வாசி, முதல் வசனம் வாசிங்க. மகிமையாய் வெற்றி சிறந்தார். எத்தனை? 11. அதனால நாம இந்த நாட்களில் எதுக்கு சோத்திரம் பண்ணணும்னு செய்யணும். ஆண்டவரே, இந்த மாதத்துல என் பிரயாணத்திலலாம் கூட இருந்தீங்க, என் படிப்பில் கூட இருந்தீங்க, என் ஊழியத்தில் கூட இருந்தீங்க, என் சரீர சுகத்தில் கூட இருந்தீங்க, எனக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் தப்பு வச்சிங்க, என் யுத்தத்தை ஜெயமாக நடத்துனீங்க, என் பிசாசின் கையில் என்னை ஒப்பு கொடுக்காமல் வச்சு கொண்டு வந்தீங்க, என்னை தாங்கினீங்க, ஏந்துனீங்க, சுமந்தீங்க. நீ ஆண்டவருக்கு நல்லா செலுத்தலாம், மணிக்கணக்காக துதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வாழ்க்கையை பாடுறாங்க, டிசைனாக பாடுறான். நம்ம தந்தை போல் சுமந்தவர், தாயின் கருவினிலே காத்தவர்மோ. அவன் ஒவ்வொருத்தரும் அவன் அனுபவத்தை பாடுறான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது. உன்னைய கர்த்தர் இந்த மாதம் திருப்தியாக போசிச்சாரா? நல்லா புசித்து சாப்பிட்டீங்களா? நல்லா குடிக்க கொடுத்தாரா? நல்லா சாப்பாடு கொடுத்தாரா? பசி, பட்டினி, தாகம் அப்படி கொண்டு வரா? இல்லையே. கர்த்தர் அழகா
கஞ்சியோ கூழோ நல்லா கத்தர் கொடுத்தாரா இல்லையா? நல்ல சாப்பாடு கிடச்சிச்சா? அருமையாக கிடச்சிது. ஆண்டவர் நம்மளை நல்ல, அதனால தான் நீ நல்லா நன்றாக புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் கத்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லை தெரியுமா? எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல சாப்பாடு கிடையாம. நான் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் சாட்சி ஒன்று விட்டுருப்பேன். சாட்சி முடிஞ்சு நம்ம சபை சார்பில் சாப்பாடு கொடுக்குறோம். பிரியாணி கொடுத்தாங்க. அப்போ பாஸ்டர் லூக்கா கெல்லிஸில் இருந்தார், நான் சென்னை திருவொற்றியூரில் இருந்தேன். நீ வா சாட்சி சொல்லினார், நானும் போனேன். சாட்சி முடித்து பிரசங்கம் முடித்து ஒரு சாப்பாடு பிரியாணி. ஐயோ, ஒரு 1000 கைதிகள் இருந்திருப்பாங்க. பிரியாணி கொடுக்குறாங்கன்ன உடனே அவன் ஓடி போய் அவன் பிளேட்டை எடுத்துகிட்டு ஓடி வந்தான் பாருங்க. எனக்கு கண்ணிலேருந்து அப்படியே தனியாக வடிஞ்சிருச்சு அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் கொடுப்பாங்க? ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு ரசம் சாம்பார் கொடுப்பான், கொஞ்சம் வேர்க்கடலை கொடுப்பான் ஒரு டயத்துக்கு, இப்படி தான் சாப்பாடு கொடுப்பாங்க, களி கொடுப்பாங்க. அன்றைக்கி நம்ம சார்பில் பிரியாணி கொடுக்குறோன்ன உடனே அப்படியே பாவி பிச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த அலுமினிய பிளேட்டை தூக்கிட்டு வர்றான் பாருங்க. வர்றது எதுக்கு? பிரியாணிக்கு. அதில் லைனில் நிற்கலன்னு அடிக்கிறான் பாருங்க, நாய் அடித்த மாதிரி அடிக்கிறான். டம்முன்னு சும்மா கம்பை வச்சு வெளுக்கிறான் அட்டி லைனில். அந்த பிரியாணிக்கு அந்த அடியை வாங்கிட்டு அவனுங்க நிற்கிறாங்க. நான் பார்த்தேன், ஐயோ, அந்த ஒரு நேர பிரியாணிக்கு அவனுங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு அப்படியே தனியாக ஒடிஞ்சிச்சு. என்னாண்டவரே, இப்படி ஒரு போராட்டம் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு. யோசிச்சு பாருங்க. 5 ரூபா கொடுத்தா ஒரு டீ கொடுப்பான் ரகசியமாக. எங்க அதுக்கு என்கிட்ட காசு கேட்குறான். அண்ணா ஒரு 5 ரூபா கொடுண்ணா, ஒரு டீயாவது கிடைக்கும்ண்ணா. நமக்கு இங்கே டீ கிடைச்சா தூக்கிட்டுப்பா அப்படிமா, இல்லை ஆறி போச்சுன்னு கொட்டிட்டு போயிடுவோம். அப்படி தானே? இன்னைக்கு கத்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? நன்றாக புசித்து நீ திருப்தி அடைந்திருக்கையில் அந்த நல்ல தேசத்துக்காக நீ தேவனை. எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை? சோமாலியாவில் சாப்பாடு இல்லாமல் சாவுறான், பஞ்சத்தில் சாவுறான். எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு கிடையாது தெரியுமா? எத்தனை தேசத்தில் சாப்பாடு கிடையாது தெரியுமா? நம்ம சிரிக்கிறோங்க. வடகொரியாவில் ஒரு டேட்டு சொல்லி இத்தனாம் தேதி வரைக்கும் சிரிச்சான்னா அவனுக்கு அடி சுட்டு சொல்லிருந்துட்டான் தெரியுமா? வடகொரியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த ஒருத்தர் இருக்கான், அவன் கிம்மு. அவன் பேரே பயங்கரமான ஆள், அவன் பயங்கர தீவிரவாதி. அவங்க தாத்தாவோ அப்பாவோ செத்த அந்த டைம் வந்தது போது 10 நாள் தேசத்தில் துக்கம் அனுசரிக்க சொல்லிட்டு எவனும் சிரிக்கக்கூடாது. வெளியரங்கமாக சிரிச்சானா சுட்டு தள்ளிடணும். எப்படி இருக்கும்? படிச்சிங்களா எல்லாம் பேப்பரில்? சிரிச்சா சுட்டு கொண்டுருவான். 12 நாளைக்கு எவனும் சிரிக்கக்கூடாது. எப்படி இருக்கும்? பழைய ஏற்பாடு மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நல்ல சாப்பாடு, நல்லா தேவன் திருப்தியாக போஷிக்கிறார் இல்லையா? எவ்வளோ அருமையான சாப்பாடு. அதுக்கெல்லாம் நமக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய என்னை விசுவாசத்தில் கொண்டு வந்தீங்க. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க. ஒரு சகோதரி அன்றைக்கி சொன்னாங்க, சாப்பாடு இல்லாமல் நான் ஒவ்வொரு வீடாக அலைஞ்சேன். அவங்க கெட்டுப்போன சாப்பாடாக கொடுப்பாங்க, புளிச்சு போன மாவை கொடுப்பாங்க. வீட்டில் அதை சுட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நியாயாதிபதிகள் 5:29, சாரி, நியாயாதிபதிகள் 5:2. கர்த்தர் உனக்காக சத்ருவின்ல நீதியை சரி கட்டினார். உன்னை இப்போ பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. உனக்காக எத்தனை பேரை கொண்டிருக்காரு தெரியுமா? எத்தனை பேரை ஜெயிலில் போட்டிருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேரை ஊரை விட்டு துரத்திருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேர் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேருடைய பிஸ்னஸை பிடுங்கி விட்டுருக்காரு தெரியுமா? உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நமக்காக எத்தனையோ பேரை வீடை விட்டு, ஊரை விட்டு, நாடை விட்டு, தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டே தூக்கியிருக்காரு. ஒரு இடத்துல ஒருத்தன் சொன்னான், எனக்கு பயங்கரமாக ஆப்போசிட்டாக இருக்கான், விடியா கத்தை தூக்கிடுவாருன்னு. அடுத்த வாரம் போனேன், தூக்கிட்டார் அவனை, காலி செத்தே விட்டான். ஆண்டவர் உனக்காக எத்தனையோ சத்துருக்களை பழி வாங்குறார், நீதியை சரி கட்டுகிறார்.
இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்காக செய்கிறதுக்கு நம்ம நன்றி, எவ்வளோ நன்றி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் துரத்தி விட்டு தான் அந்த தேசத்தை கொடுத்தார். ஒரு புக்கு இருக்கு என்கிட்ட, பாலஸ்தீனம் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் எழுதுறானுங்க பாருங்க, இந்த யூதர்கள்லாம் திருட்டு பசங்க. அவன் சொல்கிறான், இந்த யூதர்கள்லாம் சரி கிடையாது, இவனுங்களுக்கும் தேசம் கிடையாது, தேசாந்திரிகள். இவனுங்க யாரை துரத்தி விட்டு எந்த தேசத்தை பிடிச்சிக்கிட்டானுங்க? இஸ்ரேலை பிடிச்சிக்கிட்டானுங்க. இஸ்ரேல் யாருக்குரியது சொல்லுங்க? பாலஸ்தீனத்துக்கும் மற்ற வேற யாருக்கு உள்ளது? கானானில் எத்தனை ஜாதி இருந்துச்சு சொல்லுங்க? 7 ஜாதி 31 ராஜா. இதெல்லாம் துரத்தி விட்டு தேவன் இந்த தேசத்தை அவனுக்கு இந்த பைபிள் தெரியாது இல்லையா? அதனால் அவன் எழுதுறான், அழகாக எழுதுறான், தெளிவாக எழுதுறான். இவனுங்க தான் துரத்தி விட்டவங்க. இவங்க வந்து துரத்தி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இன்றைக்கி அகதிகளாக மாற்றி விட்டான் அப்படிங்கிறான். ஆனால் துரத்துனது யார்? துரத்துனது யார்? தெய்வம். நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து ஆபிரகாம் நெஞ்சார், நிப்பாட்டின இடம் அது. அதனால் உனக்காக கர்த்தர் எத்தனையோ யுத்தங்கள் நடத்தியிருக்காரு. ஒரு சகோதரி தன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக சேலம் பக்கத்தில் இந்த நாமக்கல், ராசிபுரத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல்கள்லாம் இருக்குது, தெரியும் தானே? +1 +2 படிக்கிறதுக்காகவே பிள்ளைகளை அங்கே கொண்டு போகிறாங்க. பயங்கரமாக இருக்கும். ஸ்டேட் லெவலில் அவங்க தான் என்ன செய்வாங்க? மார்க் அடிப்பாங்க. அதுக்காக தான பிள்ளையை கொண்டு போயிருந்தாங்க. அங்கே +2 படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டில் அந்த ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, நீங்கள் கடைசி 2 மாதம் உங்கள் பிள்ளைகளை வெளியே வச்சு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷனோ கோச்சிங்கோ தனியாவோ. ஏன்னா ஹாஸ்டலில் பிள்ளைங்க இருந்தால் பேசி விளையாண்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிட்டு படிப்பு விட்டுருவாங்க, நீங்கள் படிக்க வச்சுக்கணும். சரின்னு இவங்க வீட்டுக்காரர் போய் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டார். இவங்க போயிட்டாங்க அங்கே. தான் பொண்ணும் அவங்களும் போய் அங்கே விட்டாச்சு. அங்கே விட்டால் அந்த வீட்டுக்காரன் ஒரு பக்கா ரோகு, 1ஆம் நம்பர் ரவுடிப்பேன், மோசமான ஆள். மோசமான ஆள் தான், மோசமான ஆள். ஒரு சின்ன குட்டி ரூம் தான் இருக்கும். அதுக்கு மாதத்துக்கு 6000 ரூபா 7000 ரூபா, ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணுங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ரூம்லலாம் கேமரா வச்சுட்டான். எப்படி? இவங்க ஒரு ரூம் எடுத்து தாயும் மகளும் போய் உட்காந்துருந்தா அந்த ரூமில் இவன் கேமரா வச்சுட்டான். இவங்களுக்கு அது தெரியாது. பட் வீட்டில் இருந்து இவங்க கிளம்பும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, நீ போகிற அந்த வீட்டில் கேமரா இருக்குது, நான் உன்னை எச்சரிக்கிறேன், கவனமாயிரு. முந்தின நாள் சொப்பனத்தில் இவங்க போய் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னு எங்கே தேடுறாங்க? கேமராவை தேடுறாங்க, பாத்ரூமில் தேடுறாங்க, இந்த ரூமில். ஏன்னா ஒரே ரூம், அதுலேயே ஒரு ஸ்லாப் போட்டு கிச்சனு, ஒரு குட்டி பாத்ரூம். இவங்களுக்கு எந்த கேமரா எப்படி இருக்குன்னு தெரியாது. சுற்றுதுங்க, அலை மோதுது. அம்மா மகளும் எங்கேயும் கேமராவே கிடைக்கவே இல்லை. சரி, அங்கே உள்ள ஊழியக்காரங்களை கூட்டு ஜெபிச்சாங்க. ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டு போகும்போது அந்த கதவை இப்படி திருப்புனா இவங்க சாரி போய் கேமராவில் டாப்னு சிக்கிச்சு பாருங்க. கதவு மேக்னெட்டில் ஒட்டும் இல்லையா? கதவு திறந்தா மேக்னெட்டில் போய் ஒட்ட வைப்பான்ல, அந்த மேக்னெட்டோட சேர்ந்து எது இருக்கு? கேமரா இருக்கு. சூப்பராக இவ்வளோ சைஸ். ஓகே, இவங்க பார்த்தாங்க, ஆவியானவர் காட்டார். ஏன்னா முதல்ல நைட்டே சொல்லிட்டார்ல. இவங்க அப்படியே பார்த்தாங்க, இது என்ன பண்ணலான்னு. பட்டக்குன்னு ஒரே பிடுங்கியாச்சு. இவனுக்கு எது வரமாட்டேங்க? படம் வரமாட்டேங்க. அம்மாவும் மகளையும் பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் போட்டிருக்கிற ஸ்கெட்சு விழுந்து போச்சு, அடிபட்டுச்சு. தேடுறான் தேடுறான் தேடுறான். இவன் கீழே உள்ள ரூமில் இருந்துட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறான், என்னெல்லாமோ பண்ணுறான். அங்கே தான் கேமராவே இல்லையே, திருப்பி எப்படி வரும்? கடைசியில் பிரச்சனை அதிகமாகி ஒரு நைட்டு அந்த பிள்ளை வந்து கீழே உள்ள வீட்டில் போய் படிக்க போக, இந்த சகோதரி தனியாக இருக்க, இவன் வந்து பயங்கர பிரச்சனை, சண்டை. ஒன்று கேமரா கொடு, நான் உன்னை பார்க்கத்தான் வச்சேன். ஃபுல் தண்ணி. இவங்க கதவே திறக்கலை. இயேசுவே 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 இயேசுவே. புருஷனுக்கு ஃபோன் பண்ண முடியாது. புருஷன் வந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். போலீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் கேவலம். இவன் வீடு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்து வாசலில் நின்றுட்டு பயங்கர சண்டை. கதவை திற. உடனே நான் எப்படி சொல்கிறது, அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷன். இவங்களை கெடுக்கணும்னு அவன் ட்ரை பண்ணுறான், போராடுறதுக்கு கதவை தட்டுறான். அப்படி ஒரு கண்டிஷனில் ஜெபிக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபஸ்ட் இப்படி ஒரு சின்ன பிரச்சனை, பாப்பா வேங்கண்ண, பாப்பா கீழே உள்ள பிள்ளையோட படிக்க போயிட்டா, இப்போ என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் பூட்டிட்டான்,
கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரில, என் வாழ்க்கை போயிடும் போல் இருக்கு. நீ எங்கே இருக்கீங்கன்னு. நான் கதவுக்கிட்ட முழங்கால நிற்கிறேன். அவன் கதவுக்கு வெளியே நிற்கிறான். இவங்க எங்கே நிற்கிறாங்க? முழங்கால் நிற்கிறான். சரியான அபிஷேகம். இவங்கள விட்டலை, கதவை திறக்கலை. அது கதவை உடைக்கிறதுக்கு, அவன் வீடு கதவை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? அவன் சொல்லிட்டு போகிறான், நான் இப்போ போய் கேஸ் சிலிண்டர் எடுத்து வந்து இந்த கதவை இப்போ உடைப்பேன், வெடிச்சு வைப்பேன். போய் கீழே போய் கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு பாதி படிக்க வந்திருக்காங்க. நைட்டு 11 மணிக்கோ 12 மணிக்கோ தொடங்கின யுத்தம் காலையில் 4 மணி வரைக்கும் நடக்குதுங்க. அவன் கதவை திறக்க ஆவியானவர் அனுமதிக்கலை, உடைக்க விடலை. இங்கே நாங்கள் 2 ஒரு ஜபம். நான் இருக்கிறது 600 கிலோமீட்டர் தள்ளி. ஒரே ப்ரேயர், சரியான ப்ரேயர். புட்டிச்சோம். ஒரு 4 மணி வரும்போது நான் சொன்னேன், இனிமேல் இவன் இருக்கக்கூடாது, காலையில் அவன் செத்தே பண்ணும், போட்டு ஜபத்தை. காலையில் அவனை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு காண்கிற எகிப்தினை போடு ப்ரேயர்னா ஒரே ஜபம், ஒரே பிடி தான். கொஞ்ச நேரத்தில் டமால்னு ஒரு சவுண்டு. அதுக்கு பிறகு சத்தமே கிடையாது. இவங்க இழுத்து மூடி கதவை மூட்டு பேசாமல் ஜபத்தில் வந்தான். அவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த மாடியில் இந்த சைடில் இருந்து அந்த சைடு போனான். குப்புற விழுந்தான். அதோட மண்டையில் அடிபட்டு அப்படி ஃப்ளாட், ரத்தத்தோடு அப்படியே கிடக்கான். காலைல 6 மணிக்கு எல்லோரும் வந்து தூக்குனாங்க. இவங்கள வந்து கதவை தட்டினாங்க. விடிஞ்ச உடனே இவங்க கதவை தட்டினாங்க. என்னன்னு ஒன்றுமே தெரிலன்ட்டாங்க. அவன் விழுந்தவன் தான், எழும்பவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, ஐசியூவில் வச்சாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஆள் அவுட். 24 ஹவர்ஸில் ஆள் என்னது காலி. கொண்டுட்டார் அவனை. பாடி தூக்கிட்டு போகிறான். அப்போ தான் இவங்க ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க. தெய்வம் உனக்காக எத்தனையோ வரை கொண்டிருக்கார். நீதியை அவர் என்ன செய்கிறவர்? எனக்காக எத்தனையோ வரை கொண்டிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொள்ளுவார். லிஸ்ட்டில் இருக்குது, ஒரு ஹிட் லிஸ்ட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. உனக்காக கொள்ளுவார். நீதியை தேவன் சரிக்கற்ற தேவன். 1 சாமுவேல் 25:39. நான் சொன்னது இப்போ 6வது பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? 7வது பாயிண்டா? 7வது. டைமிங் கம்மி. நான் இன்னைக்கு ஜபத்துக்கு ஜபிக்கணும்னு நினச்சேன் ரொம்ப நேரம். இந்த மாதத்தில் எத்தனையோ விதத்தில் பொல்லாப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நம்மை பொல்லாப்பு செய்யாதபடி என்ன செய்தார்? தடுத்தார். அந்த அனுபவம் இருக்கிறா? எத்தனை பேருக்கு இருக்கு? கோவப்படுறதுக்கு, எரிச்சல் படுறதுக்கு, பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு, விசுவாசத்தை நஷ்டப்படுகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? இந்த மாதத்தில் பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 18:28. குயிக்கா. உனக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் கர்த்தர் துரத்தி இருக்கிறார், அழிச்சிருக்கிறார், உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். மனுஷரை ஒப்பு கொடுத்த தேவன். உனக்கு விரோதமாக எழும்பின ஒருத்தனையும் வைக்கலையே. உனக்காக கர்த்தர், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன் சைடில் நியாயமே இல்லாட்டாலும் கூட கர்த்தர் உன் சைடில் நின்னாரா இல்லையா? சொல்லுங்க. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ சொல்லுங்க குற்றப்படுத்துவாய். நம்ம சைடில் தப்பு இருந்தாலும் தெய்வம் விட்டே கொடுக்கறதில்ல. உண்மைதானே? இயேசுவின் சீடர்கள் போய் வயல்வெளியில் பயிரை கசக்கி சாப்பிட்டான் ஃபாஸ்டிங் அன்னைக்கு. உடனே சொல்கிறாங்க, உங்கள் சீடர்கள் உபவாசத்தை உடைச்சிட்டாங்க. உடனே இயேசு என்ன சொன்னார்? நான் இருக்கும்போது என்ன உபவாசம்? தப்புன்னு திருப்பிட்டார் பாருங்க. உடனே அப்படியே ஆண்டவர் வந்து விட்டே கொடுக்குற. யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பிடிக்கிறதில்ல. உனக்காக கர்த்தர் என்னெல்லாமோ செய்கிறார். 1 ராஜாக்கள் 8:15. 1 ராஜாக்கள் 8:15. இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றான்? என் தகப்பனுக்கு வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் என் தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு? நிறைவேற்றி கொடுத்தார். தேவன் சொன்ன வாக்கை தன் கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தார். உனக்கு செய்வேன்னு சொன்னதே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அவர் சொன்னது மாறவே மாறாதுங்க. கரெக்டாக அடிப்பாருங்க.
ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வறுமை, படிச்சிருச்சு, நல்ல வேலை இல்லை, வறுமை ஜாஸ்தி, வயசு அதிகமாகிட்டே போகுது, விவாகம் ஆகலை. அப்படி கல்யாணமே நடந்தாலும் கொடுக்கறதுக்கோ செலவழிக்கிறதுக்கோ என்ன கிடையாது? கவனிங்க, கொடுக்கறதுக்கோ செலவழிக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன கிடையாது? காசு கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. ஒரே பொண்ணு, சோத்துக்கோ வழி கிடையாது. ஏதோ ஊழியக்காரங்க அப்பப்போ கொஞ்சம் 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 கொடுத்து ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. அப்படியே அந்த பிள்ளை தம் பிடிச்சி போய்கிட்டே இருக்குது. வயசு போய்கிட்டே இருக்குது, வாலிப வயசு தாண்டுது, கல்யாணம் ஆகலை. என்ன பண்ணுறது? அது பாட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, ஏதோ ஓடுதுன்னு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், அதுக்கு கடன் ஏறிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு மெடிசன் பார்த்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு 2.5 லட்ச ரூபாய்ட்ட கடன் ஆயிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கு சக்தி கிடையாது. மாதம் 6,000 ரூபா சம்பளம். கடன் அடைக்கவா, வட்டி கட்டவா, வீட்டு வாடகை கட்டவா, சோறு சாப்பிடவா, என்ன பண்ணுவா? அப்படி ஒரு நிலவரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசினாராம், நான் உனக்கு ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை கொண்டு வருவேன், உன் கடனை அவனே அடைப்பான். எப்படி? இது நடக்கிற காரியமா? இந்த காலத்து பெந்தைகோஸ் பசங்களே சோத்துக்கு என்ன பணத்துக்காக அலையிறான் பேய் மாதிரி. அந்த பணம் சிபிஎம்மில் கிடைக்கலன்னு வெளி சபையில் போய் கல்யாணம் கட்டுறான். இதுதான் உலகம். இன்றைக்கி சிபிஎம் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வருவான், கடன் அடைப்பானா? இது நடக்குமா? ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது அப்படி தூங்கிடுறா. தூங்குனா அவளுக்கு ஒரு சொப்பனா, பஸ்ஸில் ஒரு மெனு கார்டு, சாப்பாடுடைய இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மெனு கொடுப்பான் இல்லையா, அதே மாதிரி ஒரு கார்டு, ஒரு பெரிய சீட்டு கிடைக்குது. அதில் அப்படி படிக்கிறா, இந்த சாப்பாடு, இந்த குழம்பு, இந்த வெஜ்ஜு, இந்த நான்வெஜ்ஜு, இந்த ஐட்டம் அப்படின்னு ஒரு 15-20 ஐட்டமும் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே படிக்கிறா, மனப்பாடமாக வருது. இது எதுக்கு அப்படிங்கும்போது டப்புன்னு பஸ்ஸில் பிரேக் அடித்தா முழிச்சிருச்சு. அப்போ தான் நினைக்கிது, எங்கே இருக்குது? பஸ்ஸில் இருக்கா. நேராக போய் அங்கே உள்ள பெரிய சிஸ்டர் போய் சொன்னான், இப்படி நான் பஸ்ஸில் வரும்போது இப்படி பார்த்தேன் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தியிருப்பார் அது அப்படின்னு. கரெக்டாக அவர் வாக்கினால் சொன்னதை என்ன செஞ்சார்? கரெக்டாக வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அதே மாதிரி ஒரு ஃபாரின் பையன் வந்தான், அதுக்கு ஒரு பெரிய கதை. அழகாக வந்தான், இவ கடனை ஒரே செக்கில் அடைச்சான், கல்யாணம் கட்டினான். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால் இந்த பிள்ளைகிட்ட மெனுவை கொடுத்தான், நம்ம கல்யாணத்துக்கு தான் சாப்பாடு பாரு அப்படின்னு. இவ படிச்சுட்டா. எது? பஸ்ஸில் வந்தது அப்படி டிட்டவருக்கு. இதை பார்த்துட்டு இப்படி அழுதா. உடனே அவன் சொன்னா, என்ன உனக்கு பிடிக்கலையா, வேற எதுவும் மாற்றிடுவான்னு. கர்த்தர் எனக்கு இத்தனை மாதத்துக்கு முன்னாலே எழுந்தார் இந்த இடத்த. சாப்பாடு என்னங்கிறத கூட சொன்னார். அதான் தேவன் தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:56. தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி, வாக்கு அருளினபடி இஸ்ரவேலுக்கு தன்னுடைய இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, சத்துருவை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் உண்மையும் நம்மை விட்டு நீக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் நம்மை தப்புவித்தார், அதற்காக ஸ்தோத்திரம். புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் அந்த நல்ல தேசத்துக்காக, அந்த வாழ்க்கைக்காக கர்த்தரை தோற்றிருக்க வேண்டும். கர்த்தர் உனக்காக நீதியை சரி கட்டினார். இந்த மாதத்தில் பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் உன்னை தடுத்தார். உனக்கு விரோதமான வல்லமைகள் எத்தனையோ வல்லமை வந்தது, அந்த மனுஷரையெல்லாம் கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாக்கினால் சொன்னதை அவர் தன்னுடைய கரத்தினால் உனக்காக எனக்காக நிறைவேற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் அருளினார். அப்படி தானே? கரெக்டா? 10 வந்துருச்சா? போடுங்க, கண்ணை மூடுங்க, ஒரு 5 நிமிடம் கர்த்தருக்கு அந்த 10 காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீக்கிரம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த 10 மைண்டில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். சத்துருவை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை என்னை விட்டு விலக்காமல் நீக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை சரி கட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷரை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். பூசித்து குடித்து திருப்தியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 10 காரியத்துக்காக மனப்பூர்வமாய் கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷடபலக திடிபிகலமலா கத்ரா. இடபகட பகட பலபகட மேகட பலகத பலகட பகட பகத ரமானியா. ஷிடபலகட பகத பலகட பகத பலகத